தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதானமாக ராஜ்யசபா சீட் ஒன்று வேணும். அது கொடுக்குற இடத்துக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீங்கள் அப்பா பையன் நீங்கள் என்ன ஒன்றாலும் சண்டை போட்டுக்குங்க, எப்படி ஒன்றாலும் சண்டை போட்டுக்குங்க, மாம்பழத்துக்கு மட்டும்தான் ஓட்டு. அந்த மாம்பழத்தோட முகம் ஐயா தான். நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் பையனை, நீங்கள் சீட்டு கொடுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன், பையன் பார்த்துக்கிட்டோன்னு ஐயா சொல்லணும். காங்கிரஸ் ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் இவ்வளோ போராடணுங்க, எங்களுக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டாவது அதிகமாக கொடுங்க, 25லேருந்து ஒரு 30ஆவது பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. விசிகே இவ்வளோ 6லேருந்து 12 10 ஆக்க முடியலன்னு. பட் ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக இல்லை. ஆப்போசிஷன் பிளவுபட்டு கிடக்கிறதுனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் 3 பக்கம் 4 பக்கம் சிதறுவதால் உள்ளேயே உள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க எப்படி இன்னொரு கூட்டணியில போய் அந்த ஒரு கட்சிக்கு பலம் சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஆமா, நிச்சயம். பாமகவினுடைய வாக்கு சதவீதமும் பாமகவினுடைய செல்வாக்கும் குறைந்து கொண்டே தான் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே அவங்க முன்ன ஜெயிச்ச மாதிரிலாம் சீட்ஸ் ஜெயிக்கிறது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை. அதிமுக கூட்டணி இருந்தபோது கூட 7 தொகுதிகளிலும் அவர்கள் தோல்விதான் அடைந்தார்கள். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் சிவபிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப கூட்டணிகள்ல அடுத்து பார்த்தோம்னா அதிமுகவோட கூட்டணியில பாஜக பேசினாங்க. ஏற்கனவே அவர் வந்திருந்தாரு, பியூஷ் கோயல் வந்திருந்தாரு தமிழகத்துக்கு. அவர் பேசும்போது அவங்க ஒரு 60 தொகுதிகள் ஆரம்பிச்சு 40 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துச்சு. அதிமுக 30 தருவாங்களா, இல்ல 20 25 முடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இழுபறி போயிட்டு இருந்திருக்கு. இதை தாண்டி அவங்க மற்ற கட்சிகளோடையும் சேர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பண்ணணும். பாஜக அடிச்சு பேசி அவங்களுக்கு தேவையான இல்ல அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதியை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதிமுக இருந்து? அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இந்த 60 55 35 25 இதெல்லாம் வெளியில வர நம்பர்ஸ் தான். என்னுடைய தகவல் படி அன்னைக்கு எதுவும் நம்பர்ஸ்லாம் யாரும் பேசல. அவங்க பேசினது எந்தெந்த கட்சியை உள்ள கொண்டு வரலாம், எந்தெந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்தால் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனை தான் அன்றைக்கி பியூஷ் கோயல் பண்ணிட்டு போயிருக்காரு. இது தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் 4 மாதம் இருக்குது. இப்போவே இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. தேர்தலுக்கு நெருக்கத்தில் மட்டும்தான் அந்த கான்ஸ்டிடுவன்சி ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ண முடியும். ஏன்னா மற்ற கட்சியில் என்ன பண்ண போகிறாங்க, திமுக கூட்டணியில் சப்போஸ் சாத்தான்குளம்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான்குளம் யாருக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறத வச்சு கூட அதிமுகவில் யாருக்குங்கிறது மாறும். அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. அவங்க பேசினது யார் யாரை வச்சுக்கலாம், யார் யாரை கூப்பிடலாம், பாமகவை என்ன பண்ணலாம், இது போன்ற விஷயங்கள் ஜென்ரலான விஷயங்களை தான் அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. பட் பாஜகவுக்கு முழுசாக தெரியும், இந்த கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் ஹார்ட் பார்கெய்னர். அவர்கிட்ட 60 சீட்டு கேட்டால் தான் 30லேயாவது கொண்டு வந்துருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஹைல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லா கட்சிகளுமே பண்றதுதான். பட் அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஹார்ட் பார்கெய்னர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் அவங்க கட்சி இன்ட்ரெஸ்ட்டை. சார், இப்போ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அடுத்து வரக்கூடிய கட்சிகள்ல என்ன முடிவெடுப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேமுதிக இருக்காங்க, அவங்க வெற்றி கூட்டணியில தான் நாங்க இணைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாமக 2 அணியா இருக்கு. ராமதாஸ் அவர்களுடைய ஐயாவுடைய அணி ஒரு பக்கம், அன்புமணி அவர்களுடைய அணி அப்படின்னு. இந்த பாமகவுடைய சமரசம் சரியாகணும், அதுக்கப்புறம் தேமுதிக இவங்க எல்லாம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் போயிட்டே இருக்கு. இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதானமாக ராஜ்யசபா சீட் ஒன்று வேணும். அது கொடுக்குற இடத்துக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதிமுக மட்டும்தான் தேமுதிகவை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ ராஜ்யசபா டிக் ஆகிடுச்சுன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. அசம்பிளி சீட்டு 1 2 அப்படி இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. பாமகவை பொறுத்தவரையில் அது ஒரு யூனிட் தான். நீங்கள் அப்பா பையன் நீங்கள் என்ன ஒன்றாலும் சண்டை போட்டுக்குங்க, எப்படி ஒன்றாலும் சண்டை போட்டுக்குங்க, மாம்பழத்துக்கு மட்டும்தான் ஓட்டு. அந்த மாம்பழத்தோட முகம் ஐயா தான். அதுதான் 2 பேரும் ஒன்றா வாங்க. அப்படி இல்லைன்னா பையன் மட்டும் வராருன்னா ஐயாவோட என்டார்ஸ்மெண்ட்டோட பையனை வர சொல்லுங்கள். நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் பையனை, நீங்கள் சீட்டு கொடுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன், பையன் பார்த்துக்கிட்டோன்னு ஐயா சொல்லணும்.
எல்லா கட்சிகளுமே அந்த ஒரு வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வேணா அன்புமணி கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம், பட் ஏடிஎம்கே அன்புமணி கிட்ட டைரக்டா டீல் பண்ண தயாரா இல்லை. அதை தான் வந்து 2 விஷயங்கள் காட்டுகிறது. ஒன்று, கடந்த வாரம் வந்து காஸ்ட் சென்சஸ் விஷயமா அன்புமணி அவர்கள் கூட்டின கூட்டத்திற்கு அதிமுக போல. அவங்க அதிமுக போகாததுக்கு காரணம் அந்த கூட்டத்தில் ஐயா இல்லை, ராமதாஸ் இல்லைங்கிறது மட்டும்தான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அவர் வந்து எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஐயாக்கு தான் ஓட்டு, ஐயாக்கு மாம்பழ சின்னம் வந்து ஐயாது. அவர் முடிவு பண்ணட்டும், அவர் இருக்கட்டும்னு நினைக்கிறார், அவ்வளவுதான். பிஜேபி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போயிட்டோம். ஒன்று, அப்புறம் 2வது இன்சிடென்ட், அவர் மருத்துவர் ராமதாஸ் வந்து அப்போலோ மருத்துவமனையில் ஆன்ஜியோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரொம்ப இயல்பான ஒரு சந்திப்பு வந்து மருத்துவர் ராமதாஸுக்கும் எடப்பாடிக்கும் மட்டும்தான் நடந்தது. எடப்பாடி போகும்போது மட்டும்தான் அவர் ரொம்ப நேச்சுரலாக இருந்தார். அவர் he was in his elements. ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு அந்த டாக்டரை காமிச்சு இவர்கிட்ட தான் என் இதயமே இருக்குதுன்னு எடப்பாடி கிட்ட சிரித்து பேசுறது, மற்ற யாருக்கிட்டையும் அவர் அவ்வளோ அழகாக சிரிச்சுலாம் பேசலை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்னொன்று, எடப்பாடிக்கு தெரியும் யார்கிட்ட ஓட்டு இருக்கு, யார் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க, அந்த சின்னத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கிறதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் வந்து பிஎம்கேவை ஒரு யூனிட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு யூனிட்டாக தான் வரும். ஒரு யூனிட்டாக வந்தால் மட்டும்தான் அலையன்ஸ்க்கு நல்லது. இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த இருக்கிற 5% ஓட்டும் அப்படி இப்படி பிரிஞ்சுதானா நல்லது கிடையாது. இன்னொன்று, கட்சி வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்கு. ஆனால் ராமதாஸ் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதோ, அவர் வேற கூட்டணிக்கு போனார்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், அவரால் ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்க வெற்றி அவர் பாதிக்கலாம். இப்போ ஜி.கே. மணி அவர்களை வந்து கட்சியில இருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க, கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இப்ப ஜி.கே. மணி கட்சியில இல்லை அப்படின்னு. இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது கட்சிக்கு எவ்வளவு பலமா இருக்கும், இல்ல பலவீனமா மாறுதுன்னா எவ்வளவு தூரம் பலவீனமா மாறும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலாக இவங்க எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல அந்த சிம்பிளை ஃப்ரீஸ் பண்றதை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து சிம்பிளை ஃப்ரீஸ், வேற வழியே இல்லைங்க. இவங்க 2 பேரும் சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் கமிஷன் மட்டும் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இந்த சிம்பிள் ஃப்ரீசிங்கே வந்து பிஜேபி பிளான் மாதிரி தான் தோணுது. அப்பாவையும் பையனையும் ஒரு டேபிளில் வந்து உட்கார வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே. பட் அப்பாவையாவது கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, தேர்தல் வரைக்குமாவது ஒதுங்கிக்கோங்க, ஓட்டு முக்கியம், அந்த 5% ஓட்டு எல்லாருக்கும் வேணும், அதை பிரிச்சிடாதீங்கன்னு 2 பேரும் போய் உட்காந்து அவங்க கிட்ட அறிவுரைலாம் சொல்லி அப்படிதான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் சாத்தியமா தெரியுது. பட் 2 பாமக 2 கூட்டணியில இருக்கிற சாத்தியக்கூறுகளை நான் பார்க்கல. அது ஒரு பாமக தான். இப்போ அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் பொழுது தேர்தல் நெருங்கும் போது அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல அவங்களுடைய கட்சி இன்னும் வலுப்பெறணும், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேங்கிங்ல இருந்து ஒரு சதவீதம் அதிகமாகிறது தான் எல்லா கட்சிக்கும் ஒரு அடுத்த கட்டமா இருக்கும். ஆனா இங்க வந்து தேயிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தெரியுது, குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தெரியுது. அவங்க வளர்ச்சிகள்ல பிரச்சனைகள் இருக்கு, உள்ளேயே உள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க எப்படி இன்னொரு கூட்டணியில போய் அந்த ஒரு கட்சிக்கு பலம் சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஆமா, நிச்சயம். பாமகவினுடைய வாக்கு சதவீதமும் பாமகவினுடைய செல்வாக்கும் குறைந்து கொண்டேதான் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே அவங்க முன்ன ஜெயிச்ச மாதிரிலாம் சீட்ஸ் ஜெயிக்கிறது இல்லை. கடந்த தேர்தலில் கூட 23 சீட்ல 5 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது, அதுக்கு மேல ஜெயிக்க முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை. அதிமுக கூட்டணி இருந்தபோது கூட 7 தொகுதிகளிலும் அவர்கள் தோல்விதான் அடைந்தார்கள். ஸோ அவங்களுக்கான செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இன்னொன்று வந்து அந்த கட்சியில வந்து ஒரு தெளிவான பார்வை இல்லைங்கிறது நிறைய பேர். ஒரு சமயம் வந்து நாங்கள் ஜாதி கட்சி இல்லைன்றாங்க, இன்னொரு சமயம் நாங்கள் ஜாதி கட்சி தான் சொல்றாங்க. எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது, எது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதனால தான் பிரச்சனை வருது. இன்னொன்று வந்து அந்த ஜாதி அரசியலை பேசுவதற்கு வந்து நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு தயாரா இல்லை. அந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல்னா அதுக்காக அவங்கெல்லாம் ஜாதி மறந்துட்டாங்கலாம் நான் சொல்லல. அதை வைத்து அரசியல், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த மக்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த இடஒதுக்கீடுனால கல்வி கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதற்கு முன் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சு கொண்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பிளவுலாம் வந்ததுன்னா செல்வாக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும்.
இன்னொரு பக்கம் தேமுதிக வந்து அதிமுக கூடயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா அவங்க டிஎம்கே கூடயும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒரு சில மீட்டிங்ஸ் மூலியமா நம்மளால பார்த்துக்க முடியுது. ஒருவேளை அவங்க திமுக கூட போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வலுவான ஒரு வளர்ச்சியா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அந்த கட்சியும் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட்டை இது பண்ணிட்டாங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து விஜயகாந்த் மட்டும்தான். விஜயகாந்த் இப்ப இல்லை. இந்த கட்சிக்கான பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒரு அரசியல் விமர்சகரா நான் பார்க்கல. அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சீட்ஸ் மட்டும்தான். ப்ராபப்ளி ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் கொஞ்சம் அசம்பிளி சீட்ஸ் வாங்குவாங்க. ராஜ்யசபா சீட் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த அலையன்ஸுக்கு போகிறதுக்கு தான் தேமுதிகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திமுக கொடுப்பதை இன்னைக்கு என்னால் பார்க்க முடியல. அதிமுக மட்டும்தான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் வந்து அங்க கூட்டணியில அவங்க கேட்கிற தொகுதிகள் வந்து முன்னாடி கேட்டதை விட அதிகமா கேட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல கடந்த தேர்தலில் அவங்க வாங்கின தொகுதிகளை விட எண்ணிக்கை குறைவா தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, குறைச்சி கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் நினைக்கிறேன். இருக்கிறத கொடுத்துருவார். அவர் குறைச்சி கொடுக்கணும்னா நாடாளுமன்ற தேர்தலே எல்லாருக்கும் குறைச்சி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டாலின் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. ப்ராபப்ளி போன அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதிகமாகுதாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் இவ்வளோ போராடணுங்க, எங்களுக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டாவது அதிகமாக கொடுங்க, 25லேருந்து ஒரு 30வது பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. விசிகேவிலேருந்து 6லேருந்து 12 10 ஆக்க முடியலன்னா ஒரு 8 சீட்டாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு விசிகே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 10லேருந்து 12 சீட்டு டிஎம்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக 15 சீட்டு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு இந்த முறை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக தள்ளப்படலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அதை வச்சுக்கிட்டு இந்த சீட் ஷேரிங்கை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி உடஞ்சிருங்கிறத நான் நம்பலை. ஏன்னா 21 இப்படி தான் சொன்னாங்க. சார், இப்போ இந்த மாதிரியான கூட்டணிகள் ஒரு பக்கம் போகுது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ரொம்பவே அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ செவிலியர்களுடைய போராட்டமாகட்டும், இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி மக்களுடைய போராட்டம் தேர்தல் நோக்கி வரும்போது இன்னும் அதிகமா போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்த ஆட்சி மாற்றம்ங்கிறது கண்டிப்பா ஏற்படும்னு பார்க்க முடியுமா? அது நம்ம சொல்லக்கூடாதுங்க, நம்ம சொல்லவும் முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து தான். கருத்தை நாம கணிக்கிறோம். எதுவுமே தேர்தல் முடிவுகள் கிடையாது. இந்த ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிறத நான் 24லேருந்து சொல்லிட்டு வரேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக இல்லை. ஆப்போசிஷன் வந்து பிளவுபட்டு கிடக்கிறதுனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் 3 பக்கம் 4 பக்கம் சிதறுவதால் அது ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பாக அமையுமோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தியரி தான் இது. நம்மக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கே வந்து நான் வந்து ஒரு ஏஜென்சிலேருந்து உங்களையே கேட்டால் கூட பவித்ரா வந்து உண்மையை சொல்லுவாங்கங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது. நான் வந்து திமுகவுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போடலாம், திமுகவுக்கு தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு வேற யாருக்குன்னா போய் போடலாம். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஒரு கணிப்பு தான். இது வந்து முடிவுகள் கிடையாது. தேர்தல் எல்லா பேலட்ஸும் எண்ணப்பட்டு கடைசி இவிஎம் கவுண்ட் ஆகிற வரைக்கும் எதுவுமே இங்கே நிச்சயம் கிடையாது. பட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிறத முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ஆப்போசிஷன் இல்லை. பிளவா இருக்கிற எல்லாரும் ஒருவேளை இப்போ தேர்தல் வந்து நெருங்க போதோ அது நான் பார்க்கலங்க. டிவிகே வந்து அதிமுகவோடு சேருவதற்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அது வந்து ரொம்ப ஒரு நடக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்த எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு பிகெஸ்ட் செட்பேக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் கெரியரே இருக்காது. தான் முதலமைச்சர், என்ன ஏத்துக்கிறவங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட கூட்டணி பேசிட்டு அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கோ இல்லை பாஜக கூட்டணிக்கோ அவர் போக முடியும்? அதற்கான வாய்ப்புகளை நான் முழுசா பார்க்கல. ஓகே சார், தமிழகத்துல நம்ம அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் களம் வரப்போது, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் குறித்து பேசலாம். உங்களுடைய நேரத்துக்காகவும் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துகளுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.